4,00,000 தமிழ்நாடு முன்னாள் ராணுவர்கள், தமிழ்நாட்டில் 4,00,000 முன்னாள் ராணுவர்கள் இருக்காங்க. இவங்கள வந்து இதுவரைக்கும் இவங்களோட குறைகள கேட்டறிந்ததில்ல. இவங்க பின்னாடி ஒரு 20,00,000 ஓட்டு இருக்குது. முன்னாள் ராணுவர்களோட ஓட்டு வந்து தமிழ்நாட்டில 20,00,000 ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டு வங்கிய கூட அவர் வந்து துச்சமா நினைக்கிறாரு அவரு. அவர் வந்து ஒரு ராஜா மாரி. ஏன்னா முன்னாள் ராணுவர்கள்லாம் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து கைதேர்ந்தவர்கள், புத்திசாலிகள், திறமைசாலிகள். இவங்க வந்து எல்லா நேரத்திலும் எல்லா இதுலயும் பக்குவப்பட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டிருப்பாங்க. கடுமையான போராட்டங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவர்கள் வேலை உண்டு, அவர்கள் உண்டு. அவங்க போயிட்டுருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ கடுமையா தாக்கியிருக்காரு ஒரு காவல் ஆய்வாளர். இவரு தடுக்க தான் செய்றாரு. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் மேல வந்து இவரு காவல்துறைய தாக்குனதா பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஒரு மன்னர் ஆட்சின்றது வந்து இப்ப இந்த இப்போ ப்ரூஃப் பண்றாங்க அவங்க. வலசரவாக்கம் போலீஸ் ஆய்வாளர் வந்து அங்க ஒரு பிட் நோட்டீஸ் பேப்பர் ஒட்டுறாரு. சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து கையில குடுக்கணும். கையில சர்வ் பண்ணணும். சீமான் அவர்கள் எங்க இருக்காருன்றது வந்து காவல்துறைக்கு தெரியாதா? டெய்லியுமே பத்திரிகையாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவரு. அவர நேர்ல பார்த்து சம்மன் குடுத்துருக்கலாம். இல்ல அவர் WhatsAppல அனுப்பியிருக்கலாம். கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன?